இப்போ நான் ஸ்டாக் கிளியர் பண்ண போறேன். இது வந்து வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா தான் இது. பிரிண்டட் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஓ 1000 ரூபா எடுத்து 1000 ரூபா கொண்டு வாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஓகே 40 ரூபா டிஷர்ட் இதுதான். ஓ இது அப்படியே மொத்தமா எடுத்துக்கலாம். 25 பீஸ் வரும் மினிமம். ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே 50 ரூபா. வெறும் 50 ரூபால இருந்து இருக்கு. 50 ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபால இருந்து இருக்கு. இதெல்லாம் இப்ப ட்ரெண்டா ப்ரோ? ஆமா இது எல்லாமே இப்போ வந்து ட்ரெண்ட் இது. இதே மாதிரி பேக் பிரிண்ட் வச்சு இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. டவுன் ஷோல்டர்ல 130 ரூபா காட்டன். என்கிட்ட ஒரு 100 150 பிரிண்ட் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அதிகமா வந்து Black கலர் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. நம்ம Black தனியாவே கான்செப்ட் வச்சிருக்கோம். ட்ரெண்டிங்கான மாடல்ஸ்லாம் இருக்கு. ட்ரெண்டிங்கா இருக்கும். லேட்டஸ்ட் ஆர்டிகல் எல்லாம் வேற மாதிரி இப்போ வந்தது. சைட்ல வந்து எக்கச்சக்க மாடல்ஸ்ங்க. உங்க கடையை ட்ரெண்ட் ஆகணும்னா நீங்க இவர்கிட்ட வந்துடலாங்க. நம்ம கிட்ட இருந்து பெங்களூருக்கு சட்டு போகுது. ஓகேங்களா? அப்ப நம்ம கிட்ட பெஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் சட்டு நம்மளால பெங்களூருக்கே அனுப்ப முடியும். அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. ஹாய் ப்ரோ. ஹாய் பிரதர். எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பரா இருக்கும் பிரதர். ப்ரோ இப்போ நம்மளோட ஷாப் வந்து எக்ஸாக்ட்டா எங்க ப்ரோ லொகேட் ஆயிருக்கு? நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டாடி பனியன் ஸ்டோர். அதாவது வைல்டு கேங் ஸ்ட்ரீட் வேர். ஓகேங்களா? நம்ம கடை பேர் வந்து மம்மி டாடி பனியன் ஸ்டோர். சிங்கார கார்டன் 6th லைன்ல இருக்கு. ஓல்டு வருஷன் பேர் சிங்கார கார்டன் 6th லைன்ல இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ எடுத்து. ஆமா ப்ரோ நம்ம வீடியோ போடுறது இல்லை. நம்ம உள்ள வேலையே பிஸியா இருக்கு. ஓகே. அப்புறம் நீங்க வேலை வந்துட்டு மூஞ்ச காட்டிட்டே இருங்க அப்படின்னு சொன்னதுனால ஃபேஸ்புக்ல மூஞ்ச காட்டணுமே, யூடியூப்ல ஃபேஸ்புக்ல வரணுமேனு வந்துருக்கு ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ மக்களுக்கு? ஆஃபர்ஸ் எப்பவுமே நம்ம கடையில வாங்குறவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம ஆஃபர்ஸ் எப்பவுமே ஆஃபர்ஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட. ஓகே. ஸ்பெஷலா ஆஃபர் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரை எப்படின்னா எல்லாமே ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட மெயினாகவே வரும். டிஸ்பிளே பீஸுமா இல்லை, நான் எப்பவுமே சொல்றது தான். நம்ம கடையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வாசலில் டிஸ்பிளே போட்டிங்கன்னா அதை பார்த்து 4 பேர் வர மாதிரி தான் நம்மகிட்ட பொருள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம எதிர்நோக்கி தீபாவளி எதிர்நோக்கி இருக்கோம். எந்த மாதிரி ஆஃபர்லாம் போட்டால் நல்லா இருக்கும்னா இந்த இப்போ இருந்தே நீங்கள் கேதர் பண்ணாதான் நீங்கள் ஆஃபர் போடுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீபாவளி போகிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது ப்ரோ. நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். 50 ரூபாய் டிஷர்ட் இருக்குது, 40 ரூபாய் டிஷர்ட் இருக்குது. போன தடவை நம்ம சொன்ன 40 ரூபாய் டிஷர்ட்லேயே நிறைய பேர் வீடியோ போடும்போதே சண்டைக்கு வந்தாங்க. 40 ரூபாய்க்கு எப்படி டிஷர்ட் கொடுப்பாங்க. அந்த 40 ரூபாய் டிஷர்ட்டுமே ஸ்டாக் எண்ணில் காட்டுறேன் பாருங்க நீங்கள். ஓகே கண்டிப்பா ப்ரோ. இந்த வீடியோ வந்து ஹோல்சேலா இல்லை ரீட்டெயிலா ப்ரோ? ஹோல்சேல் ப்ரோ. ஒன்லி ஹோல்சேல். ஓகே ஹோல்சேல் தான் ஒன்லி. ஆமாம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான். ஓகே ப்ரோ. அப்படியே என்னென்ன மாடல்ஸ் என்னென்ன ப்ரைஸ்ல இருக்கு ஒன்று பார்த்தலாமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லேருந்து போகலாம். நம்ம எப்பவுமே டிஷர்ட் தான் நம்மளோட மேஜாரிட்டி. ஓகே. டிஷர்ட் தான் நம்ம ஃபேமஸ். ஸோ டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வாஷும் ஜிப்பர் தான். ஆசிட் வாஷில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. இதெல்லாம் இப்போ ட்ரெண்டா ப்ரோ? ஆமாம் இது எல்லாமே இப்போ வந்து ட்ரெண்ட் இது. ஓகே. ஆசிட் வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 20-25 மாடல் இருக்கு. ஃபுல் ட்ரெண்டாக இருக்கும் எல்லாமே. அதே மாதிரி பேக் பிரிண்ட் வச்சு இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த ஆசிட் வாஷில் பிரிண்டிங் வர மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே. எல்லாமே மாடலாக ட்ரெண்டாக இருக்கும். முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் கடைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் செட்டிங்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா. இப்போ என்னன்னா கஸ்டமருக்கு எடுத்துக்காட்ட முடியல. மாடல் அவ்வளோ மாடல் வருதுங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து ஹோல்சேல்னும் போது இந்த மாதிரி வந்து ஒரு பீஸ் சாம்பிள் போட்டா அவங்களுக்கும் வந்து பார்க்க ஒரு என்ன மாடல் இருக்கு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அவ்வளோ மாடல்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே டைம்ல ஒரு 5-6 கஸ்டமர் 10 கஸ்டமர் வந்தா கூட அவங்க ஒரு ஃப்ரீயா பார்க்கலாம். ஆமா ஆசிட் வாஷ் இருக்குங்களா? அதுக்கு பேக் பிரிண்ட். ஓகே சூப்பர். பேக் பிரிண்ட் ஆசிட் எப்பவும் போல உள்ளதான். இதுல எத்தனை பேர் வேணாலும் காம்படிஷன் வரலாம். 140 ரூபா கொடுக்கலாம், 150 ரூபா கொடுக்கலாம், எல்லா ரேட்டும் கொடுக்கலாம். குவாலிட்டி அப்புறம் வந்து ஃபினிஷிங் இதுதான் மேட்ரு. இது மட்டும் தான் பேசும். காலத்துக்கும் பேசுறதுனா ஃபினிஷிங் மட்டும் தான் காலத்துக்கும் பேசும். ஸோ ஃபினிஷிங்கான ஐட்டம். பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் பஃப் பிரிண்ட். ஓகே. எதுவும் பிரிண்ட்ல எதுவும் ஆகாது ப்ரோ? ஒண்ணுமே ஆகாது. வாஷ் பண்ணா கூட எதுவுமே ஒண்ணுமே ஆகாது. ஓகே. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 30 பிரிண்டிங் வரை காட்டலாம். ஓகே. ஒரு டிசைன் வச்சுன்னா அதுல எத்தனை கலர்ஸ் இருக்கும் ப்ரோ? ஒரு கலர்லயுமே 5 கலர் வரும். ஒரு செட்ல 5 கலர் வரும். அது மாதிரி கலர்ஸ் எல்லாமே வரும். ஓகே. இது மாதிரி பிரிண்டிங்லயே வந்து டிஃபரெண்டான பிரிண்டிங் இந்த பாருங்க. ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு டிஃபரெண்டா தான் ப்ரோ. டிஃபரெண்டான பிரிண்டிங் வரும். ஓகே. இந்த மாதிரி பிரிண்டிங் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் பேக் பிரிண்ட்ல லோ ரேஞ்ச். இது வந்து காட்டன். ஓகே. எல்லாமே கிரேப்ஸ்ல போடுவாங்க. இதுல வந்து இந்த காட்டன்ல இருக்கு. கண்டிப்பா. இதுல M, L, XL, XXL 4 சைஸ் இருக்கு. இது ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபா ரேட். வெறும் 130 ரூபா தானா? 130 ரூபா தான் ரேட்டே இருக்கு. டவுன் ஷோல்டர்ல 130 ரூபா காட்டன். ஓ சூப்பர் ப்ரோ. இதுல காட்டன்ல 130 ரூபா ரேட். ஸோ நான் ரேட்டு எப்பவுமே ரிவீல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்க பல்கா எடுக்க போறீங்க அப்படின்னா பல்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கம்மியா வரணும். இன்னும் குவான்டிட்டியா தான் ரேட் கம்மியா பெஸ்டா பண்ணி கொடுத்துருவீங்க. நான் ஹோல்சேல் ரேட் தான் சொல்லிட்டு இருக்கேன். குவான்டிட்டி எடுக்கும்போது இதோட ரேட் கம்மியாயிட்டே இருக்கும். அதே மாதிரி பேக் பிரிண்ட் பிளாக் கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்துட்டு எப்பவுமே என்கிட்ட ஒரு 100 150 பிரிண்ட் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அதிகமா வந்து Black கலர் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. நம்ம Black தனியாவே கான்செப்ட் வச்சிருக்கோம். ஃபுல்லாவே Black மட்டுமே போயிட்டே இருக்கும். ஓ சூப்பர். இதுலயுமே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. கண்டிப்பா. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரிண்ட். அது வந்து ஒரு டிசைன் காட்டும்போது எல்லாமே டிஃபரெண்டா தான் போகும். எல்லாமே டிஃபரெண்ட். ஏன்னா எதுவுமே வந்து ஒரே மாதிரியே வேற டைப்ல இல்லாம நான் உங்களுக்கு வந்து டோட்டலா டிஃபரெண்டா தான். சும்மா ஜெனரலா ஒரு ஐட்டம் தான் காட்டுறேனே தவிர மத்தபடி பெருசாலாம் காட்டவே இல்ல. ஓகே. இந்த பாத்துங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபேன்சியான மாடல்ஸ்ல இருக்கு. எப்படி இருக்கு. ஓகே. ஜிப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாய்லாம் ஸ்டாக் இருக்கு. இப்போ 150 ரூபாய் ஸ்டார்டிங்ல இருந்து 230 250 வரை இருக்கு ஸ்டாக். ஜிப்பர் வித் எம்ப்ராய்டரி.
ஓகே, அதாவது நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து ஹையஸ்ட் என்ன பிரைஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ? ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 320 ரூபா வரை டிஷர்ட் மட்டும் இருக்கு. 320 ரூபா 320 ரூபா வரை டிஷர்ட் இருக்கு. ஸ்டார்டிங் 40 ரூபாயில இருந்து இருக்கு. ஓகே, 40 ரூபா வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பீஸ் காட்டல நாங்க 40 ரூபாய் காட்டுறேன் நான். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிரிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஹுடிஸ் டைப். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ எப்படி ப்ரோ சைஸ் வந்து ஒரே கட்லயே வந்து மிக்சிங்கா வருமா இல்ல தனித்தனியா வருங்களா ப்ரோ? தனித்தனியா தான் பிரதர் வரும். இப்போ எக்ஸல்னா வந்து எக்ஸல் வந்து 5 கலர் 5 பீஸ் தனியா வந்துரும். 2 விதமான காம்போ வரும் என்கிட்ட. ஓகே, ஒரு காம்போ வந்து பாத்தீங்கன்னா எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல், எல்ஏல 5 எக்ஸ்எல் 5 டபுள் எக்ஸ்எல் 5 வரும். இன்னொரு விதமான காம்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 பீஸ் தான் வரும். ஓகே, ஒரு பிரிண்ட்டுக்கு 3 பீஸ் அவ்வளவுதான். எந்த பிரிண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே. இது எப்படி ப்ரோ? இப்போ ஹோல்சேல் நம்ம மினிமம் வந்து எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ப்ரோ பர்சேஸ் பண்ணலாம்? வந்து 1000 ரூபாய் கொண்டு வந்தாலே நீங்க 25 பீஸ் எடுத்துக்கங்கறேன். ஓ, 1000 ரூபாய் எடுத்து வந்து 1000 ரூபாய் கொண்டு வாங்க. இந்த இருக்கு பாருங்க. ஓகே, 40 ரூபாய் டிஷர்ட் இதுதான். ஓ, இது அப்படியே மொத்தமா எடுத்துக்கலாம். 25 பீஸ் வரும் மினிமம். ஓகே, அதாவது வந்து ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. 25 பீஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா அழகா வித்துறலாம் இத. ஓகே, சூப்பர். எவ்வளவு பீஸ் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு நீங்க 2000 பீஸ் வேணும்னா கூட உடனே தரேன். ஓ, குவாண்டிட்டி வந்து எவ்வளவு நாள் ஸ்டாக் இருக்கு ப்ரோ? எவ்வளவு நாள் ஸ்டாக் இருக்கு, எப்ப வேணுமோ தரேன், எவ்வளவு வேணுமோ தரேன் நான். ஓகே, அந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ புதுசா ஒரு வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்னேச்சர். ஓகே, சிக்னேச்சர் இது ஒரு புது லேபிள். நம்மளது வந்து இப்போ ஸ்ட்ரீட் வேர் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ஆமா. ஓகே, இது வந்து ஸ்ட்ரீட் வேர் கான்செப்ட். ஓகே, ஸ்ட்ரீட் வேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சியா வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான மாடல்ஸ்லாம் இருக்கு. ட்ரெண்டிங்கா இருக்கும். ஓகே, அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு பிரீமியமா ஒரு கடையில நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளைன் பயோவாஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12-14 கலர் இருக்கு. ஓகே ப்ரோ. எப்பவுமே ஸ்டாக் இருக்கும், எப்பவுமே எடுத்துக்கலாம். எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன். ஸோ இதுலயே பிரிண்டிங் வேணும், ஓகே, பயோவாஸ்ல வந்து பிரிண்டிங்கோட வேணும் அப்படின்னா பிரிண்டிங்கோட இருக்கு. ஓகே ப்ரோ. இதெல்லாம் பயோவாஸ் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்க மாடல்ஸ்ங்க. ஆமா, இதுல வந்து அதாவது எப்படிங்க ப்ரோ? இப்போ வந்து கலெக்ஷன்லாம் வாங்கினா நேரா தான் வரணுமா இல்ல வாட்ஸ்அப்ல கூட நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாமா? ஆன்லைன் தான் பிரதர் 90% வியாபாரம் நடக்குது. ஓகே, பிசினஸ் ஆன்லைன் மீன்ஸ் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல நம்ம வந்துட்டு நீங்க நம்பர் கொடுத்துப்பீங்க. நம்பர் கொடுத்ததுல வந்து உங்களோட ஹாய் மெசேஜ், அப்புறம் உங்களோட விசிட்டிங் கார்டு. ரொம்ப மஸ்ட் வந்து விசிட்டிங் கார்டு கொடுக்கணும். ஓகே, நம்ம கடை வச்சிருக்கோமான்றது தெரியறதுக்கு வந்து விசிட்டிங் கார்டு வாட்ஸ்அப் பண்ணிடணும். ஆமா, விசிட்டிங் கார்டு. ஏன்னா எல்லாருக்குமே நம்மளால சப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா. ஓகே, அவங்க வந்துட்டு கடைக்காரங்களும் தெரிஞ்சா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொசீஜர் பண்ண முடியும். வீட்ல வச்சு அவங்க பண்றாங்கன்னா நேரா வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ. நேர்ல வந்து வாங்கலாம். அவங்க வீட்ல அவங்க வச்சிருப்பாங்க, ரேக்ல அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த ரேக்கை மட்டும் போட்டா அதாவது பிசினஸ் பண்ணிருந்தாங்கன்னா தான் பண்ண முடியும். ஏன்னா ரீட்டைல் பண்றது இல்ல, ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான். ஆனா டெலிவரில எல்லா ஊருக்கும் பண்ணிடலாமா ப்ரோ? எல்லா ஊரும் போகுது. கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் எல்லா ஊரும் போகுது. எல்லா ஊரும் எல்லா நாடுமே போகுது. ஓகே, எந்த ஊரா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டி ஆசிட்வாஸ்ல இன்னொரு மாதிரி தான் வெரைட்டிஸ். ஓகே, சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த டாக்டர் ஸ்லீவ்ஸ், ஃபுல் ஸ்லீவ்ல டாக்டர் ஸ்லீவ் வரும். பஃப் பிரிண்ட் தான் இதுவுமே. சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே, சோ இது வெல்வெட். இது வெல்வெட் வந்து நான் வந்து ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறேன். ஓகே, ஓகேங்களா? இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்துட்டு 150 கூட சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து ரேட் பெஸ்டா தான். ஆமா, ரேட் பெஸ்டா தான். 150 சேல்ஸ் பண்ற அளவுக்கு தரேன் நான் வெல்வெட். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்மளை பொறுத்தவரை எப்படின்னா டிஷர்ட்டை பத்தி எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட கண்டிப்பா எல்லா வீட்லயுமே நம்ம டிஷர்ட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். டிஷர்ட் என்கிட்ட எவ்வளவு இருக்கும், எப்படி இருக்குங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா கஸ்டமருக்குமே தெரியும். இப்போ ஒரு புதுசா வெரைட்டிஸ் எடுத்துருக்கு என்னன்னா, இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா பேகி செட்டு. ஓகே, அதாவது கேரளா செட்டுமாங்க. கேரளா செட்ல வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல போடும்போது ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தோம், நல்ல குவாலிட்டியா கொடுத்துருந்தோம். அப்புறம் அப்படியே காம்படிஷன் வந்துட்டாங்க. என்கிட்ட கேரளா செட்ல வந்து 250 ரூபா ஸ்டார்டிங் பிரைஸ். ஓகே ப்ரோ, 250 ரூபா. பல்கா எடுக்கும்போது 230 ரூபாய்க்கே கொடுக்குற கூட என்கிட்ட சரக்கு இருக்கு. அந்த ரேஞ்ச்லயும் சரக்கு கொடுக்கலாம். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரேட்டை வந்து புஷ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி மாறிட்டே இருக்கும். ஓகே, 380 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் நான் சேல்ஸ் பண்ற ஐட்டத்தை அவங்க 250 ரூபா கொடுக்குறாங்க, 220 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். 5 ரூபா 10 ரூபா தான் காம்படிஷன் பண்ண முடியும். புரியுது. 40 ரூபா 50 ரூபாய் காம்படிஷன் பண்ணவே முடியாது. கண்டிப்பா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் ஆர்டிகல். ஓகே, எல்லாம் வேற மாதிரி இப்போ வந்தது. ஓகே, சூப்பரா. இதெல்லாம் வந்து இப்போ வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி. சைட்ல வந்து எக்கச்சக்க மாடல்ஸ்ங்க. ஆமா, எம்ப்ராய்டரி செட் பார்த்தோம். நம்ம ட்ரெண்டிங்கான டிசைன் தான் எல்லாமே வச்சிருக்கீங்க ப்ரோ. இங்க பாருங்க, எல்லாமே எல்லாமே ஒரு உங்க கடையை ட்ரெண்ட் ஆகணும்னா நீங்க இவர்கிட்ட வந்துடலாங்க. ஒரு வேற மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. இதுல வந்து எல்லாமே எக்கச்சக்கமான பிரிண்டிங், எம்ப்ராய்டரி. ஸோ இது எம்ப்ராய்டரி, இது பிரிண்டிங். ஷர்ட்லாம் என்ன மாதிரி சைஸ் ப்ரோ இருக்கும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா SCML ஒரு லாட் வரும், ML XL ஒரு லாட் வரும். மொத்தமா 2 லாட் இருக்கு. ஓகே, பிக் சைஸ் அந்த மாதிரிலாம் கூட கிடைக்குமா ப்ரோ? புரியல. பிக் சைஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா ப்ரோ? பிக் சைஸ்லாம் வராது ப்ரோ. இல்ல. ஓகே, ML XL மட்டும் தான் வரும் சைஸ். ஸோ இதுல வந்து எப்படின்னா நான் ஒரு ஜென்ரலா போட்டிருக்கேன். என்கிட்ட இதுல வந்து பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 பிரிண்டிங் காட்டலாம். ஓகே, அவ்வளோ ஸ்டாக் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேகி ஷர்ட், பேகி பேண்ட் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பேகி பேண்ட், பிளைன் பேகி மாம்பிட் பேண்ட். மார்க்கெட்ல எல்லாருமே காம்படிஷன் பண்றதுதான். 380 ரூபா சொல்றாங்களா, 360 ரூபா என்னோட ரேட்டு.
அவ்வளோதாங்க. பீஸ் எடுத்துகிட்டு போங்க. லலிதா ஜுவல்லரி அண்ணாச்சி மட்டும்தான் நினைவு வரணும். எடுத்து போங்க. என்கிட்ட வெயிட் மிஷின் இருக்கு. பீஸ் எடுத்துட்டு வாங்க. 5 பீஸ் எடுத்து வெயிட் போட்டு பாருங்க. என் பீஸை வெயிட் போட்டு பாருங்க. ஓகே. பீஸோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சும்மா காம்படிஷன் பண்ணுறாங்க. நான் 410 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் வைக்கிறேன், 480 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் வைக்கிறேன், 540 ரூபாய்க்கு என்கிட்ட பேக்கே இருக்குது. பேக்கி மீன்ஸ் பலூன் ஃபிட் பண்ணுறது. ஓகே. விஷயம் என்னன்னா அந்த பொருளுக்கு உண்டான வெயிட்டு தான் காசே தவிர பொருளுக்கு இது கிடையாது, ரேட்டு கிடையாது. கண்டிப்பா. அதான் நீங்க சொல்ற ஒரு எப்படின்னா வந்து என்கிட்ட ரேட்டு கம்மியா இருந்தாலும் குவாலிட்டியாக தான் இருக்கு சொல்றாங்க. நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ 360 ரூபா, 370 ரூபா, 380 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா அதோட பொருளையும் நம்மளோட 380 ரூபா ஐட்டத்தையும் அவங்களோட 380 ரூபா ஐட்டத்தையும் எடுத்து வெயிட் போட்டு பாருங்க. ஓகே. பாத்தீங்கன்னா தெரியும். என் ரெகுலரா எடுக்கிற கஸ்டமருக்கு தெரியும். சரக்கு என்னால கொடுக்கவே முடியல. சும்மா பேலா அடிக்க வச்சு நானும் பேல் வச்சுக்கேன், நானும் பேல் வச்சுக்கிற வியாபாரம்லாம் கிடையாது நம்ம கிட்ட. வருதா சரக்கு வரும் போகும், சரக்கு வரும் போகும். அது இதுதான் ரொட்டீனாவே நடந்துட்டு இருக்கு. புரியுது. நம்ம கிட்ட வந்துட்டு பேலா வியாபாரம் பண்ற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு புது ஆஃபர். ஓகே. அதாவது நாங்க 105 ரூபா வித்துட்டு இருந்தோம் வாழா. ஆமா ப்ரோ. அப்புறம் 75 ரூபா போட்டுட்டு இருந்தோம். இப்போ நான் ஸ்டாக் கிளியர் பண்ண போறேன். ஓகே. 100 பீஸ் எடுக்கிறீங்களா? 50 ரூபா. ஓ, வெறும் 50 ரூபா ப்ரோ? 50 ருபீஸ். அது எங்க ப்ரோ இருக்கு? 50 ருபீஸ் இந்த இருக்கு பாருங்க. ஓ, இது வந்து வெறும் 50 ரூபா தான். 50 ரூபா தான் இது. வெறும் 50 ருபீஸுங்க. 50 ருபீஸ்க்கு வாழா டிஷர்ட் கொடுக்குறேன். அதாவது ஆக்சுவலா என்னன்னா 100 பீஸா எடுத்துக்கங்க. ஓகே. ஒரு 100 பீஸ் எடுக்கணும். 20-30 பீஸ் எடுத்தீங்கன்னா 75 ரூபா ரேட். ஓகே. ஓகே. 20-30 பீஸ் தரது ரெடியா இருக்கு. அதாவது இதெல்லாம் வாங்கி நீங்க உங்க கடையில ஒரு ஆஃபர் மாதிரி போடலாம். ஆமா. இதுல வந்து என்னன்னா கலர்ஸ் வந்து டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. இந்த மாதிரி வந்து பிரிண்ட் வந்து நிறைய மாறிட்டே இருக்குங்க. நிறைய பிரிண்ட் இருக்கு இதுல. ஓகே. இதுல இப்போ வந்து 100 ரூபா சேல்ஸ் பண்ற கேட்டகரியில நீங்க ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஓ, சூப்பர் ப்ரோ. 100 ரூபா சேல்ஸ் பண்ற இதுல ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கலாம். இந்த 40 ரூபா டிஷர்ட் கேட்டாங்களே, 40 ரூபா டிஷர்ட் இருக்கு பாருங்க. 25 பீஸ் ஒரு பண்டல். இதெல்லாம் வெறும் 40 ரூபா தான். 40 ரூபா தான். பண்டலா தான் வரும். இப்படிதான் இருக்கும் கலர். இது எப்படிங்க ப்ரோ? இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் தானே, இல்ல வந்து ஆர்டர் பண்ணா கூட ரெடி பண்ணி தருவீங்களா? எவ்வளவு பீஸ் வேணுமோ தரேன். இது 2000 3000 அந்த மாதிரி கேட்டா கூட 1 லட்சம் பீஸ் வித்துருக்கேன். ஓகே. ஓகே. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வேணும் 2000 பீஸ் வேணும் அப்படின்னா என்கிட்ட 1500 பீஸ் ரெடியா ஸ்டாக் இருக்கு. 500 பீஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஸோ பீஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டியா வேணா கூட உங்க கடைக்கு ஆஃபர் கேட்டா கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 100 ரூபா சேல்ஸ் பண்ற மாதிரி பாக்ஸர். ஓகே. பாக்ஸர் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபா சேல்ஸ் பண்ற மாதிரி பக்காவோட எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ் தரேன். சரக்கு சூப்பரா இருக்கும். ஓகே. இதோட பிரைஸ்ல எவ்வளவு ப்ரோ? 100 ரூபா சேல்ஸ் பண்ணலாம்ன்றேன். ஓகே. 100 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணலாம். அப்ப ரேட் வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும்னு நீங்களே கெஸிங் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே வந்து எப்படின்னா எப்பவுமே ஸ்டாக் எப்பவுமே இருக்கும், ஃபுல்லாவே இருக்கும். ஓகே. 100 ரூபா விற்கிற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே இருக்கலாம். இது எல்லாமே ஆஃபர் போடுற மாதிரி டவுன் ஷோல்டர் டிஷர்ட்ஸ். ஓகே. ஸோ இது மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. அது போக வந்து பாப்கார்ன்ல, அதாவது ஒரு மென்ஸ்வேருக்கு தேவையான எல்லா பொருளுமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் இங்கே கிடைச்சிடும். டி-ஷர்ட், ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஜீன்ஸ் கீன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். ஓகே. அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு முழுக்க ஹோல்சேல் தாங்க. அதான் நீங்க வந்து ஒரு கட்டு கூட வேணா வாங்கிக்கலாம் ப்ரோ. ஹோல்சேலா வேணா? ஆமா, ஹோல்சேலா ஒரு கட்டு கூட எடுத்துக்கலாம். அதாவது வந்து நீங்க வீட்ல வச்சு பண்றீங்க, நாங்க சின்ன பிசினஸ் பண்றோம், பெரிய லெவல்ல எங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட இது ஒரு காம்போ ப்ரோ. ஓகே. வேணா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த ஒரு கட்டு வேணா கூட வாங்கிக்கலாம். கட்ல ஒரு செட் மட்டும் வந்துரும். இதுல 5 கலர் வேணா 5 கலர் எடுத்துக்கலாம், ஒரு கலர் 1 கலர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு காம்போ. ஓகே. இதே பாருங்க. இதுல வந்து 5 பீஸ் வரும். கண்டிப்பா. அதாவது 5 பீஸ், இந்த 4 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி கூட வருவாங்க. 5 பீஸ் வரும். இந்த 5 பீஸ் வந்து எல் மட்டும் இருக்கும். ஓகே. எக்ஸ்எல் மட்டும்னா எக்ஸ்எல் மட்டும், டபுள் எக்ஸ்எல் வேணா டபுள் எக்ஸ்எல் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். எப்படி ப்ரோ இந்த கொரியர் வேணா போட சொன்னா போடுவீங்களா ப்ரோ? எல்லா ஊரும் பண்ணலாம் ப்ரோ. எல்லா கொரியரும் பண்ணலாம். எல்லா ஊருமே சரக்கு போயிட்டு இருக்கு. கொரியர் போகுது, பஸ்ல போகுது, அதிமீனா எல்லா ஊருமே சரக்கு போயிட்டு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா கவர் பண்றதுனா கேரளா ஃபுல் சப்ளை ஆகுது நம்மளுது. ஓகே. ஏன்னா கேரளா செட்டு போட்டதுல இருந்து கேரளாவுக்கு ஃபுல்லா சப்ளை ஆயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு, கன்னியாகுமரி எல்லா ஏரியாவுமே ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. லேட்டஸ்டா மென்ஸ்வேர் ஓப்பன் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது கைட்னஸ் வேணும் அப்படின்னா கூட வாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரக்கு செட் பண்ணி கொடுக்கலாம். எல்லா விதமான சரக்குமே. அப்படி நம்மளுக்கு தெரியலனா கூட அதை வந்து கைட் பண்ணி தரேன். கண்டிப்பா. ஓகே. இதை தவிர்த்து மேல கூட நம்ம ஃப்ளோர் இருக்குல்ல ப்ரோ? நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லாவே வந்து பேக் செட் இப்போ நான் வச்சிருக்கேன்ல. ஆமா. இதுல ஃபுல் ஸ்டாக் மேல இருக்கு. ஓகே. இப்போ எல்லாமே இது எல்லாமே டிஸ்ப்ளே மட்டும் தான் வச்சிருக்கோம் இங்க. கண்டிப்பா. ஃபுல்லாவே மாத்தி வச்சாச்சு. ஸோ இது வந்து வாழாவில் வந்து 5 ஸ்லீவ். ஓகே. வாழா 5 ஸ்லீவுமே அதே சேம் பிரைஸ் தான். பிரிண்டிங் பார்த்துருங்க. அதாவது ஒரு 100 பீஸா எடுத்தா வெறும் 50 ரூபா தாங்க. ஆமா, ஃபுல் 5 ஸ்லீவ் பிரிண்டட். ஓகே. இந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஒரு ஆஃபர்லாம் போடணும்னா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பிரிண்டட் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா நான் உங்களுக்கு 10 தான் காட்டியிருக்கேன். ஆமா. இதுல என்னால வந்துட்டு ஒரு 60-70 பிரிண்ட் கேட்டா கூட கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு பிரிண்டட் இருக்கு. இதுல ஃபுல் ஸ்டாக் இருக்கு. எப்போ வேணுமோ கேட்டாலுமே கிடைக்கலாம். எல்லாமே இருக்கு. 250 சொன்னா பாருங்க. ஆமா ப்ரோ. ஓ, இதான் 250 ப்ரோ? இதான் 250 பேக் பிரிண்ட் ஷர்ட். ஓகே. இதுலயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இது நம்ம வந்து கஸ்டமர் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, எங்கேயா மாத்தி வச்சிருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் 5 ஸ்லீவ் ஷர்ட்ஸ் இருக்கு. எல்லா ரேஞ்சுமே உங்களுக்கு என்ன விதமான ஐட்டம்ஸ் வேணாலுமே கிடைக்கும் நம்ம கிட்ட. ஓகே. அதாவது நீங்க நேரா கூட வரலாங்க, அப்படிலாம் வாட்ஸ்அப்ல கூட வாங்கிக்கலாங்க.
நான் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ டிசைன்ஸ் கிட்ட இருக்கு. நம்மகிட்ட நான் அதான் டிசைன்ஸ் காட்டணும்னா நீ ஃபுல்லாக வீடியோ காட்டிகிட்டே இருக்கும் brother. கண்டிப்பா, ஏன்னா வந்து ஒரு ஹோல்சேல் கடைன்னும் போது ஒரு 100கணக்கான டிசைன்ஸ் கிட்ட இருக்குங்க. எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க நேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரக்கு பார்க்குறதுக்கோ, அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ரேட் கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கலாம். ஒரு இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்குது, என்னங்க இவர் ரேட்டு இவ்வளோ ரேட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் பீஸ் ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடையாது அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட குவாலிட்டி அவங்க வச்சுருக்காங்களா, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம ஒரு பிரச்சனையுமே இல்லை பிரதர். வாங்கி தான் அவனோட கம்பல்சரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து வாங்கி உங்கள் பணத்தை கொடுத்து வாங்க போகிறீங்க, வந்து பாருங்கள் பொருள் எப்படின்னு பாருங்கள், குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். அந்த ரேட்டுக்கு அந்த குவாலிட்டி ஒர்த்தான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு 40 பண்டல் 50 பண்டல் போட்டுருக்கோம், ஓகேங்களா. நம்மளை நம்பி அதாவது 40 பண்டலுங்கிறது 40 மென்ஸ்வேர். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக, சவுத் இந்தியா ஃபுல்லாக 40 மென்ஸ்வேர் சரக்கு அமிச்சிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருந்து பெங்களூருக்கு சட்டு போகுது. ஓகே, ஓகேங்களா. அப்போ நம்மகிட்ட பெஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் தான் சட்டு நம்மளால் பெங்களூருக்கே அனுப்ப முடியும். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் வாங்கி பார்த்துட்டீங்கன்னா, இல்லை எனக்கு அதனால வர முடியல, ஒரு சாம்பிள் மாதிரி போடுங்க அப்படின்னா ஒரு செட்டு கொடுக்குறேன். 3 பீஸ் தான், 320 ரூபா 340 ரூபா 350 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த குவாலிட்டியை நீங்கள் பாருங்கள். குவாலிட்டியை பார்த்துட்டு ஓகே இது ஆர்டர் கொடுக்கலாம், இது நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு அப்புறமா ஆர்டர் கொடுங்க. மற்றவிட பெஸ்ட் என்னன்னா அந்த 1000 ரூபா செலவானாலும் ஆகிட்டு போகுது, நீங்கள் வாங்குங்கிற நேரில். கண்டிப்பா நேரா வந்தா உங்களுக்கு நேரில் வரும்போது என்ன டச்சல் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். வந்து பொருளை பிடிச்சி பார்த்தாதான் நம்ம சொல்றது. நம்ம எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போயிடலாம், என் கடை நான் உயர்த்தியும் பேசலாம், நான் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா நீங்க பொருளை வந்து பிடிச்சி பார்த்தா தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, நீங்க ஒரு 4 இடத்துல பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க. ஸோ கடைக்கு வாங்க, வந்து பாருங்க என்ன மாதிரி பொருள் வச்சிருக்கோம், என்ன மாதிரி குவாலிட்டியில இருக்கு. இப்போ 200 ரூபா சொல்றாரு, இது 200 ரூபாய்க்கு இந்த ஜிப்பர் டிஷர்ட் ஒர்த்தா, இந்த குவாலிட்டி ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்க பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். நான் சூப்பரா இருக்குங்க 40 ரூபா டிஷர்ட்டுங்க அப்படி இருக்குன்னு காட்டும் போது பயங்கரமா இருக்கும். நீங்க குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா டிஷர்ட் பரவாயில்லையே நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நீங்க ஆஃபர் போட்டு நீங்க வியாபாரம் பண்ணாதான் என்கிட்ட நீங்க என்ன தேடி வருவீங்க. கண்டிப்பா ஆமா, நீங்க வந்துட்டு என்ன தேடி வரணும் அப்படின்னா எதுவுமே அப்படிதான். நம்ம கடையில வாசல்ல நீங்க 40 ரூபாய்க்கு போட்டுருவீங்க டிஷர்ட், 40 ரூபாய் தான் பர்ச்சேஸே பண்ணிருப்பீங்க. 40 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணி 39 ரூபாய் இருக்கிறவங்க இருக்காங்க. போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல 10 ரூபாய்க்கு 5 டிஷர்ட். எல்லாமே ஒரு விளம்பரம் தான். ஸோ நீங்க வந்து பார்த்தா அதோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எல்லாமே என்னோட அட்வர்டைஸ்மெண்ட், என் கடையை நீங்க தேடி வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரேட்டு கம்மி எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம். 5 ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சட்டு நிறைய மாடல் இருக்கு. அதே மாதிரி நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கியூபன் கலர் சட்டு, 5 ஸ்லீவ்ல கியூபன் கலர் சட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபேப்ரிக்ஸ். டிசைன் ஃபேப்ரிக்ஸ் பார்த்துங்க. டிசைன் ஃபேப்ரிக்ஸ்ல மட்டுமே எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, அதாவது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க. 1 ஓகே, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கலர்ஸ். 3 ஓகே ப்ரோ, 4 சொல்ல போனா ஒரு 10-15 கலர் கிட்ட இருக்கும் போல ப்ரோ. கலர் இல்ல, எல்லாமே வேற டிசைன். ஒண்ணுலயுமே வந்து 12 கலர் இருக்கு. ஓ, இதுலயே வந்து எல்லாமே டிசைன்ஸ் வேற வேற. அது க்ளோஸ்ல பார்த்தா தெரியுது. இது ஒரு டைப்ல வந்து ஓகே, இது ஒரு டிசைன்ஸ். ஆமா, இது எல்லாமே ஃபேப்ரிக்ஸ், எல்லாமே வேற வேற ஃபேப்ரிக். சூப்பர். சோ இது ஒரு ஃபேப்ரிக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 9 கலர் 10 கலர் வரும். ஓகே, ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப கம்மி பிரைஸ். 3 செட் 1000 ரூபாய்க்கு தாராளமா கொடுக்கலாம். இதெல்லாம் அந்த அளவுக்கு அவ்வளவு கம்மியாவே, அதாவது பிரீமியம் குவாலிட்டி. ஓகே, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் லோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, பண்டலாவே. ஷார்ட்ஸ்ல என்ன ரேட் ப்ரோ ஸ்டார்டிங்? ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 50 ரூபா, வெறும் 50 ரூபால இருந்து இருக்கு. 50 ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 50 ரூபால இருந்து வரும், செட்டாவே வரும். ஓகே, பாருங்க. அதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு ஹோல்சேலா எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணலாங்க, நல்லா ஒரு கம்மி ரேட்ல வச்சு. பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 75 ரூபாயில இருந்து இருக்கு. 75, 80, 85, 90. ஓகே, எல்லா ரேஞ்சுமே இருக்கு. என்ன ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 70 ரூபா, 75 ரூபா, 80 ரூபா, ஓகே, 94 ரூபா, எல்லா ரேஞ்சுமே இருக்கும். சூப்பர். அதாவது வந்து ஒரு ஐட்டம் காட்டிங்கன்னா அதுலயே வந்து ஒரு 10 ரேஞ்ச் கிட்ட வச்சிருக்கீங்க. ரேஞ்ச் கிட்ட நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 வே லைக்ரா பேண்ட், ஷார்ட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகே, இல்ல லோ ரேஞ்ச். இப்போ ஒரு மென்ஸ் வேர் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த கடையிலேயே கிடைச்சிருதுங்க ஹோல்சேல் பிரைஸ்ல. 4 வே லைக்ரா பேண்ட். ஓகே, 4 வே. இது வந்து ஒரு 150 ரூபாய்க்கு சேல்ஸே பண்ணலாம். 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் பிரதர். அதுமாதிரி நான் ரேட் சொல்லலை. கண்டிப்பா அதுக்கு இந்த மாதிரி காலையில் சொன்னீங்க. எல்லாமே வந்து பல்க் குவான்டிட்டியாகவே இருக்கு. ஃபுல் ஸ்டாக் எப்பவுமே இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, ட்ராக்கு, பேகி பேண்ட்டு, பேகி ஷர்ட்டு, பேகி பேண்ட்டில் டோனு ஐட்டம், எல்லா ஐட்டம்ஸுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு மென்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே நம்ம டிடிஎஸ் மம்மி பெனிஸ்டோர் நம்ம கடையில் எல்லாமே ஸ்டாக் இருக்குது. 90% பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங், எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்பு. பேகி செட்டுமே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம சொந்த மேனுஃபேக்சரிங் தான் வருது. இது எல்லாமே சொந்த தயாரிப்பு தான். நம்ம பேர்ல வந்து ஒரு ஓன் மேனுஃபேக்சர் தாங்க, எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் வரும். ஸோ அதனால வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேலுக்கு வந்து செகண்ட் ஹோல்சேல் அது மாதிரிலாம் கிடையாது. டேரெக்டாக ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கே நீங்கள் எடுத்து போய்க்கலாம். ஸோ நம்மளோட கடை நேம் வந்து டிடிஎஸ் மம்மி பெனிஸ்டோர்,
சிங்கார கார்டன் 6வது தெருவில் இருக்குது. நீங்கள் ஓரளவு நம்ம வீடியோ எல்லாமே கவர் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராவது வந்துட்டு புதுசாக கடை வைக்க போகிறாங்க, அவங்களுக்கு கடை வைக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மென்ஸ்வேர் நடத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.